ஞானவிடைவேல் அவர்களை வெள்ளி பாரதம் பற்றி கூறுவதற்கு அழைக்கிறேன். நன்றி. ஐயா, வாருங்கள். வெள்ளி பாரதம் பற்றிய உங்கள் கருத்தினை. அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் தொடர் இலக்கிய சந்திப்பின் 230வது நிகழ்வில் இந்த இனிய மாலை பொழுதில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நெறியாளுகை செய்து பின்னால் ஒரு சிறந்த கருத்துரை வழங்க இருக்கிற அன்பிற்குரிய நல்லாசிரியர், மிகச்சிறந்த தமிழறிஞர், ஏரிக்கரை இலக்கிய வட்டத்தினுடைய தனிப்பெரும் தலைவர் ஐயா ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்களே, அன்பிற்குரிய ஆர்வலர் மிக இலக்கிய குமரன் ஐயா அவர்களே, தர்மலிங்கம் ஐயா அவர்களே, எனக்கு முன்னால் பத்துப்பாட்டு என்கிற தலைப்பிலே சிறுபான் ஆற்றுப்படை குறித்து மிக அற்புதமான ஒரு சொற்பொழிவை ஒரு பகுதியை விட்டு விடாமல் நமக்கெல்லாம் அருந்து தருகிற அமுதை போல் நமக்கு வழங்கி சென்றிருக்கிற அன்பிற்குரிய கவியறிவி காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாநில தமிழ்ச்சங்கத்தினுடைய தனிப்பெரும் தலைவர் ஐயா பாப்பையா அவர்களே, பொள்ளாச்சி சண்முகானந்தம் ஐயா அவர்களே, கம்பெனி கரை கண்ட நல்லாசிரியர், மிகப்பிறந்த தமிழறிஞர் அவர்களை வணங்குகிறேன். விசாலம் சுவாமிநாதன் அம்மா அவர்கள், ஆசிரவினியா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி, வருக என்று வணங்கி வாழ்த்துகிறேன். இதற்குரிய அம்மா சாமிமல்லி அவர்கள் மிக அழகான குரலில் வழக்கம் போல் மிக நல்ல தொடக்கத்தை நிகழ்ச்சி கொடுத்தார்கள். அவர்களை அன்போடு வணங்குகிறேன். அன்பிற்குரிய பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் லிங்கராசா ஐயா அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் அன்போடு வணங்கி வாழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து காண இருக்கிற அனைத்து பெரியவர்களையும் இந்த நன்றோடு நினைத்து பார்த்து வாழ்த்தி வணங்குகிறேன். பெரியவர்களை, இன்றைக்கு கொஞ்சம் நேரமாக ஆகிவிட்டது என்று கருதுகிறேன். ஆகவே மிக வேகமாக இந்த பாரதத்தை நாம் நடத்தி செல்லலாம் என்று கருதுகிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை மேற்கொண்டும் தாமதிக்காமல் நான் நேரடியாக செல்லலாம் என்று நினைக்கிறேன். சென்ற முறை சம்பவ சருக்கம் பார்த்தோம். சம்பவ சருக்கத்தில் என்ன என்றால், அன்பிற்குரிய ஐயா ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கோடிட்டு காட்டியது போல பாண்டவர்கள் கௌரவர்கள் பிறந்த கதை சம்பவம், அந்த சம்பவத்தை சொல்லுகிற அந்த சருக்கம் சென்ற முறை நாம் பார்த்தோம். இந்த கூட்டத்தில் இன்றைக்கு வாரணாவத சருக்கம் என்கிற சருக்கத்தை வெள்ளிமுத்திரார் நமக்கு வழங்கியிருக்கிறார். அது என்ன வாரணாவத சருக்கம் என்று சொன்னால், இன்றைக்கு வாரணாசி என்று சொல்லப்படுகிற காசி, அந்த காசியிலே வைத்து அந்த பாண்டவர்களை அரக்கு மாளிகையில் வைத்து அவர்களை தீக்கிரையாக்க துரியோதனன் செய்த சபதம், அந்த முயற்சி, அந்த சூழ்ச்சி, அதை குறித்தான சம்பவங்கள் அடங்கிய பகுதி என்பதனால் இது வாரணாவத சருக்கம் என்று வெள்ளிமுத்திராருக்கு பெயர் கொடுத்து இந்த படலத்தை அவர் எழுதியிருக்கிறார். இதில் கிட்டத்தட்ட ஒரு பாடல்கள் கிட்டத்தட்ட 136 பாடல்களில் அடங்கியிருக்கின்றன. இதுல என்ன கதை என்று சொன்னால், இந்த வாரணாவதத்தில் துரியோதனன், துரோணாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய துரியோதனன், அவனுடைய சகோதரர்கள், ஒரு தங்கை, இவர்கள் தனி, அவர்கள் அப்புறம் பாண்டவர்கள், இவர்கள் எல்லாம் இங்கே வளர்ந்து வருகிறார்கள். வளர்ந்து வருகிற பொழுது இயல்பாகவே அந்த துரியோதனர்களுக்கு பாண்டவர்கள் மேல் ஒரு பொறாமையானது கொழுந்து விட்டு வளர்ந்து வருகிறது இள வயதிலேயே. ஆகவே இந்த பாண்டவர்களை கொள்வதற்கான பல்வேறு முயற்சிகளை துரியோதனன் செய்கிறான். அந்த துரியோதனன் செய்கிற பல்வேறு அந்த சூழ்ச்சிகளில் இருந்து, சதித்திட்டங்களில் இருந்து எப்படி அவர்கள் தப்பிக்கிறார்கள் என்பதை குறித்து விலாவாரியாக பேசப்படுகிறது. அவர்கள் அனைவரும் கிருபாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய ஒரு குருவிடம் வில்வித்தையை கற்று வருகிறார்கள். நல்ல முறையில் வளர்ந்து வருகிற பொழுது அந்த குலத்திற்கு மூத்தவராக இருக்கக்கூடிய வீட்டுமன் என்று சொல்லக்கூடிய அந்த பீஷ்மர், இவருக்கு அடுத்த தளத்திற்கு இவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும், இன்னொரு குருவை தேட வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிற பொழுது அந்த குரு, அந்த துரோணாச்சாரியரிடம் இவர்கள் அனைவரையும் சேர்த்து அவர்களுக்கு வில்வித்தை, ஆயுத பயிற்சிகள் எல்லாம் அளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறார். துரோணாச்சாரியர் அத்தனை பேருக்கும் அங்கே பயிற்சி கொடுக்கிறார். எல்லோரும் வளர்ந்து வருகிறார்கள். அதிலே பாண்டவர்கள் மிக சிறப்பாக தேறி வருகிறார்கள். குறிப்பாக அர்ஜுனன் ராமனை ஒத்த அளவிற்கு, ராமாயணத்தில் வருகிற ராமனை ஒத்த அளவிற்கு
அவன் மிகுந்த வில்திறத்திலே வில் திறத்திலே சிறந்தவனாக அங்கே வந்து வருகிறான். அப்புறம் அதற்கு பிறகு ஒரு நாள் என்ன செய்கிறார்கள், அந்த துரோணாச்சாரியார் கதை என்ன, அதற்கு பிறகு அங்கே அந்த அவர்களுடைய அந்த பயிற்சியை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு களம் ஏற்பாடு செய்து அதிலே அந்த வில் வித்தைகளை எல்லாம் காண்பிக்குமாறு அங்கே செய்கிறார்கள். அங்கே கர்ணன் அங்கே வந்து அவனுடைய வில் வித்தையை காண்பிக்கிறான். இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அப்பொழுது அங்கே கர்ணன் வருவதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது துரியோதனன் கர்ணனை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான். இதெல்லாம் நடந்ததற்கு பிறகு இவர்களை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று கருதுகிற துரியோதனன் வாரணாசி தன்னுடைய தந்தையிடம் சொல்லுகிறான், இவர்களை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது திருதராஷ்டிரன் அவனுக்கு நல்ல புத்தி சொல்றான், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறான். ஆனாலும் இதற்கிடையில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தர்மபுத்திரனை இளவரசராக பட்டம் சூட்டுகிறார். தர்மபுத்திரனை ஏன் இளவரசராக பட்டம் சூட்டுகிறார் என்று சொன்னால், அந்த திருதராஷ்டிரன் அரசனாக இருக்கிறார். சட்டப்படி அவனுடைய தம்பி தான் இளவரசனாக இருக்க வேண்டும். ஆனால் தம்பி பாண்டு இறந்து விட்டான். ஆகவே பாண்டுவினுடைய மகனாகிய தர்மபுத்திரன் இளவரசராக பட்டம் சூட்டுகிறார்கள். அதை கண்டு துரியோதனன் கோபப்படுகிறான், சண்டைக்கு போகிறான். அவனை சமாதானப்படுத்த முடியாத திருதராஷ்டிரன் என்ன செய்வது என்று யோசிக்கிறான். பிறகு இவர்களை ஒன்றாக வைத்திருந்து சண்டை விளக்க முடியாது நமக்கு என்று சொல்லி பிரித்து வைத்து விடுவோம் என்று சொல்லுகிற பொழுது இவனை காசிக்கு அனுப்பிவிடலாம், இவர்களை காசிக்கு அனுப்பிவிடலாம் என்று சொல்லுகிறார்கள். காசியிலே ஒரு மெழுகு மாளிகையை துரியோதன் சதி திட்டத்தால் கட்டி அங்கே அனுப்பி இவர்களை கொலை செய்வதற்கு திட்டப்படுகிறான். அவர்கள் அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறார்கள் என்பதுதான் இந்த வாரணாவத சரக்கத்தினுடைய சுருக்கம். இதனை நான் ஒரு முக்கியமான பாடல்களை தொட்டு அந்த முக்கியமான சம்பவங்களை சொல்லிவிட்டு போகிறேன். முதலில் இன்றைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய அந்த கடவுள் வணக்கம், இதுவே நான் இன்னைக்கு சில பாடல்களை உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று கருதுகிறேன். அதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். தோழதோறும் அது எவ்வளவு விரைவாக அது வருகிறது தெரியவில்லை அந்த இணைய வழியில. இப்பொழுது இந்த கடவுள் வாழ்த்து ரொம்ப இனிமையான ஒரு வாழ்த்தாக அமைந்தது. ஆகவே தங்களிடம் விளக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அருமறை முதல்வனை, ஆழி மாயனை, கருமுகில் வண்ணனை, கமல கண்ணனை, திருமகள் தலைவனை, தேவதேவனை, இருபத முதலிகள் இறைஞ்சி ஏற்றுவார் என்று அற்புதமான பாடல். உலகம் யாவையும் தாமுல வாக்களம் என்று சொல்லுகிற கம்பன் பாட்டை ஒத்த ஒரு கடவுள் வாழ்த்தாக இந்த பாடலை பார்க்கிறேன். இந்த பாடலில் பாடல் வரிகள் எல்லாம் எளிமையாக விளங்கக்கூடியவை, உங்களுக்கு எல்லாருக்கும் எளிமையாக விளங்கக்கூடியவைதான். அருமறை முதல்வன், வேலங்கெல்லாம் முதல்வன் ஆகியவன், ஆழி மாயன், கடலை ஆட்சி செய்யக்கூடியவன், கருமுகில் வண்ணன், அதாவது கரிய மேகம் போன்ற நிறமுடையவன், கமலக்கண்ணன், தாமரை போன்ற கண்களை உடையவன், திருமகள் தலைவன், தேவதேவன் என்றெல்லாம் சொல்லி வருகிறார். அவர் சொல்லுகிறார். அடுத்த பாடல். தேவதேவன் இருபத முதலிகள் இறைஞ்சி ஏற்றுவான் என்று எழுதுகிறார். அற்புதமான பாட்டு, நல்ல ஓசையை மிக்க பாட்டு. இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, அந்த கண்களையும் அவனுடைய கால்களையும் தாமரைகளுக்கு இணையாக வில்லிபுத்திரார் இங்கே சொல்லுகிறார். அவன் கண்களும் தாமரை, கால்களும் தாமரை என்று சொல்லுகிறார். இதையே நம்மாழ்வார் சுவாமிகள் திருவாய்மொழி 2 5ஆம் பத்தில் இந்த பாடல், இங்க இருக்கக்கூடிய பாடல் தெரியல, அந்த பாட்டு இதுவும் அற்புதமான பாட்டாக வந்திருக்கிறது. ஆறா அமுதமாய் அல்லாவியுள் கலந்த காரார் கருமுகை போல் என் அம்மா அண்ணனுக்கு, ஆறா அமுதமாய் அல்லாவியுள் கலந்த காரார் கருமுகி போல், யார் அந்த கருமுகிலை போன்ற கண்ணன், என் ஆவிக்குள் கலந்த கண்ணன், அவனுடைய வண்ணம் கருமுகில் போன்ற வண்ணம். ஆகவே அவன் கண்ணன். நேராவாய் கண்பாதம் கை கவலம் என்று எழுதுகிறார். அந்த செங்கவளம் அவனுக்கு நேராக ஊமையாக, நேரடி ஊமையாக ஆகும். அவனுடைய கண்ணும் பாதமும் கையும் கமலம் என்று எழுதுகிறார். அவருடைய கண்கள் கமலம், பாதம் கமலம், அவன் கைகள் கமலம், அவை 3மே தாமரைகள். பேர் ஆரம், அவன் பெரிய ஆரம் போன்றது அவனுடைய நீள் முடி. அதற்கு பிறகும் பல குறிப்பிடத்தகுந்த இலை பல உளவே என்று நம்மாழ்வார் எழுதுகிறார்.
இதுல என்ன சொல்றாருன்னா, கண், பாதம், கை மூன்றுமே கமலமாக இருந்தது, தாமரையாக இருந்தது. ஐயா நான் பேசுறது கேக்குதா? கேக்குறது கேக்குறது. என்று என்று நம்மாழ்வார் சொல்லுகிற அந்த பாடலை பார்க்கிற பொழுது வில்லிபுத்திராருடைய இந்த கடவுள் வாழ்த்திற்கு சிறப்பான ஒரு பாடலாக இங்கே அமைகிறது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க எல்லாம் வளர்ந்து வருகிறார்கள். துரியோதனன் வீமனுக்கு தீங்கு செய்கிற படலம் தொடங்குகிறது. துரியோதனன் வளர்ந்து வருகிற பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், கர்ணனை தனக்கு துணையாக ஆக்கிக் கொள்கிறான். ஆங்கவர் அம்முறை அயரும் ஆயிடை தீங்கொரு வடிவமாய் திரள் சுயோதனன். அந்த தீங்கே வடிவமாக்கிய திரள் சுயோதனன் துரியோதனன் பாங்கிவன் நமக்கு என பரிதி மைந்தனை. பாங்கு இவன் நமக்கு என பரிதி மைந்தன். பரிதி மைந்தன் யாரு? சூரியனுடைய மைந்தன் கர்ணன். நமக்கு கூட்டாளி என்று வாங்குபு தழியினன் அவனை தேடி போய் தழுவி கொண்டான், நட்பாக்கி கொண்டான். தன் வலிமை கூறவே, தன்னுடைய வலிமை பெறுவதற்காக தீங்கொரு வடிவமாகிய திரள் சோதனன் வாங்கிவன் நமக்கென பரிதி மைந்தனை வாங்கு தழியினான் வலிமை கூறவே என்று எழுதுகிறார். அதாவது கர்ணனை தேடி போய் தன்னுடைய வலிமையை பெருக்கிக் கொள்வதற்காக துரியோதனன் அவனை நட்பாக்கி கொண்டான் அந்த சிறு வயதிலேயே, வளர்ந்து வருகிற சமயத்திலேயே. பிறகு அந்த தேவகுமாரர்கள் போல் வந்தக்கூடிய அந்த பாண்டவர்களும் துரியோதனர்களும் ஒரு நாள் கங்கைக்கு போய் அங்கே போய் ராத்திரி பூரா விளையாடிட்டு வர்றாங்க. வந்த உடனே என்ன பண்றாங்க, உடனே அந்த மாளிகையில வந்து சிறப்பான ஒரு உணவை அருந்தி உறங்க போகிறார்கள். அந்த உறங்க போகிறப்போ கர்ணன், சகுனி மற்றும் துரியோதனன் இவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, வீமனை, ஏன்னா வீமன் தான் அவங்களுக்கு வந்து பெரிய வில்லனாக தெரிகிறான், அவன் தான் மிகுந்த பலசாலியாக இருக்கிறான். இவனை சாய்த்து விட்டால் மீது 4 பேரையும் சாய்ப்பது எழுதி என்று கணக்கு போடுகிறார்கள். அவனை என்ன பண்ணுகிறார்கள்னா, நல்லா கைத்து தலையிலேருந்து சொன்னாங்க இல்லையா, பாதாதி கேசம் கேசாரி பாதம், தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்ல இறுக்கமா ஒரு கொடியை போட்டு கைத்தால் கட்டி அவனை கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போயிட்டு இதுல விட்டுறாங்க, கங்கைக்குள்ள கொண்டு போய் அந்த கங்கையில குளிச்சுட்டு வந்து ஒரு மாளிகையில சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்க சமயத்துல வீமனை வந்து கைத்தால கட்டி கொண்டு போய் அந்த கங்கைக்குள்ள கொண்டு போய் வீசிடுறாங்க. அந்த கங்கைக்குள்ள போய் போட்ட உடனே அது என்ன ஆகுதுன்னா, அது வந்து அதோட என்ன பண்றான், அங்க வந்து அந்த கங்கையில வந்து பாம்பு கூட்டங்களை வந்து துரியோதனன் விடுகிறான். அந்த பாம்பு கூட்டங்கள் எல்லாம் போயிட்டு அவனை யார் கடிக்குது, அவனை போய் கடிக்க பார்க்குது. யாரு? வீமனை போய் கடிக்க பார்க்கிறது. ஆனால் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் அந்த கங்கை கரையிலேருந்து வீசுறாங்களா, வீசினவன எழுந்து வந்துடுறான். எழுந்து வந்ததற்கு பிறகு அவன் மேல் பாம்பு கூட்டங்களை ஏவுகிறான் துரியோதனன். அந்த பாம்பு கூட்டங்களை எல்லாம் வீமன் வந்து மூட்டை பூசியை நசுக்கிற மாதிரி நசுக்கி கொண்டு வருகிறான். அதை வந்து எழுதுகிறார், கடித்தன பன்னக நகங்கொள் கைகளால் துடித்திட. கடித்தன பன்னகம், பன்னகம்னா பாம்புகள், அவை கடித்தன, அவற்றை நகம் கொள் கைகளால், நகத்தாலும் கைகளாலும் துடித்திட மட்குண தொகுதி போல் பிசைந்து. மட்குணம்னா மூட்டைப்பூச்சி, அதை எல்லாம் புடிச்சு அதை வந்து மூட்டைப்பூச்சி மாதிரி நசுக்கி முகில் என கத்திக்கொண்டே இடிக்கிற மாதிரி எழுந்து மாநகர் வழித்தவேல் துணைவரோடு எய்தி மண்ணினான் வீமன். எல்லாத்தையும் நசுக்கி போட்டுவிட்டு வெளியே வந்துடுறான். என்னடா கடல்ல கங்கையில தூக்கி போட்டோம், பொழைச்சிட்டான், பாம்பை கடிக்க விட்டோம், அதை கொண்டு விட்டானே என்று சொல்லி என்ன சொல்லுகிறார்கள், உடனே கங்கை ஆற்றுக்குள்ள வந்து வேல் வாள், இதெல்லாம் கூர்மையான வேல் வாள் எல்லாம் நட்டு வச்சுட்டு, அதாவது அந்த நீர் மட்டம் இருக்கு பாருங்க, அந்த நீர்மட்டத்துக்கு கொஞ்சோண்டு கீழே, நீர்மட்டத்துக்கு மேல தெரியக்கூடாது, ஆனா நீர்மட்டத்துக்கு மேல இருக்கணும், அது ஒட்டியே இருக்கணும், ரொம்ப ஆழமா இருக்கக்கூடாது. அவன் உடம்பு பட்ட உடனே அதை குத்திடணும். அந்த அளவிற்கு மிக சரியாக அந்த நீர்நிலையுடைய பட்டத்தோடு இருக்கிற அளவிற்கு வேலையும் அந்த வாட்களையும் வேலையும் குத்தி வச்சுட்டு, நீ வா போய் விளையாண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீமனை கூட்டி கொண்டு போகிறார்கள். கூட்டி கொண்டு போகும் பொழுது குதிச்சு விளையாடுவோம் அப்படின்னு விளையாடுகிற பொழுது பீமன் போய் குதித்து விளையாட போகிறான். ஆனால் அந்த சமயத்துல என்னன்னா, அந்த கங்கை ஆற்றுக்குள் வண்டுகள் பறப்பதை பார்த்து பீமன் வந்து சின்ன உயிர்களுக்கு கூட துன்பம் செய்யாதவன். அவன் பிரச்சனை பாம்பு கடிக்க வந்தா நசுக்குவானே தவிர சின்ன உயிர்களுக்கு கூட தேவையில்லாமல் துன்பம் செய்யாத குணமுடைய வீமன் அந்த வண்டுகள் அங்கே பறந்து கொண்டிருப்பதை பார்த்து நம்ம போய் குதிச்சு விளையாடுனா அந்த வண்டுகள் இறந்து போவதற்கு கருதி அதில்
குதிக்காமல் அதில் வெளியே வந்து விடுகிறான். இவர்கள் ஏமாந்து போய் விடுகிறார்கள். அப்படி அந்த சதி திட்டத்தில் இருந்தும் பீமன் வீழ்கிறார். இதை வந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஐயா லிங்கராசா அவர்கள் மிக அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள். ஐயா அவர்கள் சொன்னார்கள், வந்திருக்காரு ஐயா, என்னன்னா கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் குடல் கொடுத்த முகளே, ஆமா, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே அப்படின்னு அந்த பாட்டுல அந்த வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே அப்படிங்கிறதுல வந்து கண்ணதாசன் வந்து இந்த கண்ணனுடைய திருவிளையாடலை இந்த லீலையை வச்சிருக்கிறான் அப்பான்னு சொன்னாரு. எப்படிங்கயா அப்படின்னு கேட்டேன். அதுதான் அவனுடைய சிறப்பு. ஏன்னா அந்த பாடல் பூரா கண்ணனுடைய அந்த திருவிளையாடல்களை சொல்லிக்கொண்டே வருவான். பாஞ்சாலி புகழ்பாக்கள் தன் கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் என்று வரிசையா அந்த கண்ணனுடைய லீலைகளை பூரா சொல்லிக் கொண்டே வருகிற கண்ணதாசன் இந்த முதல்ல வண்டாடும் கங்கை மலர் தோற்றங்களே என்பதை வந்து சும்மா அவர் வந்து ஒரு எதுகை முனைக்காக போடவில்லை, அதிலும் அந்த லீலை இருக்கிறதுன்னு சொன்னாரு. எனக்கு விளங்கலை. அப்புறம் அவர் விளக்கம் சொன்னார், அற்புதமான விளக்கம். அது வந்து மிக சரியாக இந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறது. அது என்னன்னா, அந்த வண்டுகள் அங்கே பறக்கிறதுக்கு என்ன காரணம்? கங்கை ஆத்துல வந்து வண்டு பறக்குமா? கங்கைய பறந்து போய் கொண்டிருக்கும் இல்லையா? அந்த அந்த இதுல வந்து வண்டுகள் அந்த பண்டுகள் பறப்பதற்கான வேலையே இல்லை இல்லையா? பண்டு எங்கே பறக்கும்? பூ இருந்தா தான் பறக்கும். அங்கே கங்கை ஆத்துக்குள்ள எங்கே பூ இருக்க போறது? அங்கெங்கே வண்டு இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அந்த வேலும் வாளும் நட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த கங்கை ஆற்று கரையில அந்த கண்ணனானவன் அங்கே ஒரு வண்டை போல வந்து சுத்தி கொண்டிருந்தான். ஆகவே இங்க வண்டுகள் சுட்டுகிறது, அதுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சின்ன பூ இருக்கிறது, நம்ம போய் அதை தொந்தரவு பண்ணக்கூடாது என்று சொல்லி அதிலிருந்து தப்பித்தான் பீமன். அதற்கு காரணமாக இருந்த லீலை கண்ணனுடைய லீலை என்பதை அழகாக கண்ணதாசன் அந்த பாட்டுல சொன்னார்னு லிங்கராசா ஐயா அவர்கள் சொன்னார்கள். அது மிக பொருத்தமாக போகிற நிகழ்ச்சி. இங்க வந்து ஐயா யாரு வெள்ளி பாரதத்திலே ஐயா அவர்கள் அந்த புலவர் பாடியிருக்கிறார். இப்படி கங்கை ஆற்றில வந்து கழுவுள் வைத்து பீமனை வந்து அழிக்க துரியோதனன் தடுப்படுகிறான். அவனை என்ன பண்ணுகிறான்னா அதுல இருந்து தப்பித்து விடுகிறான். பிறகு என்ன பண்ணுகிறாங்கன்னா வீட்டுல வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு வைக்கும் பொழுது அதுல வந்து விஷத்தை வச்சிடறாங்க. பின்னரும் ஒரு பகல் பெற்றவின் இன்னமுது அறுத்துவான் போல யாவையும் துண்ணிய விடங்களால் பிடித்தான். நல்ல அமுது கொடுக்கிற மாதிரி துரியோதனன் என்ன சொன்னா, துண்ணிய விடங்களால் துய்ப்பித்தான், கொடிய நஞ்சுணர்வை கொடுத்து அவர்களை உண்ண செய்தான். இதை வந்து மற்றவங்க எல்லாம் சாப்பிடல. ஆனா வீவன் என்ன பண்ணிடுறான், சாப்பிட்டுறான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனை தூக்கி கொண்டு போய் கடல்ல போட்டுறாங்க. கங்கைக்குள்ள வீசி அந்த கங்கையை கொண்டு போய் கடலுக்குள்ள கொண்டு போய் பாதாள உலகத்துக்கு போகிறது. பாதாள உலகத்துல கொண்டு போய் அவனை சேர்த்து விடுகிறது. சேர்த்ததற்கு பிறகு அங்கே பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாம், அந்த பாம்பு குட்டிகள் எல்லாம் ஓடி வந்து அவனை கடிக்குது. அதை கடிச்ச உடனே என்ன ஆகி போச்சுன்னா, விஷம் முறிச்ச மாதிரி இந்த விஷம் பூரா, இவன் உடம்பில் இருந்த விஷம் பூரா அந்த பாம்புகளுக்கு பரவி அந்த பாம்புகள் இறந்து போய் விடுகின்றன. ஆகவே பாதாள உலகத்தில் இவன் வந்து சுய நினைவு கலைந்து போய் எழுகிறான். அப்பொழுது அவனை பார்க்க அங்கே இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாம் வருகிற போது அதனுடைய தலைவியாகிய வாசி என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பானது இவன் காற்றின் மைந்தன், வாயு பகவானுடைய மைந்தன் என்று தெரிந்து கொண்டு அவனை விருந்தினராக அங்கே இருக்க சொல்லி 8 நாள் இருக்க சொல்லி அவனுக்கு வாயில் வந்து அமுது ஊட்டுகிறாள். அமுதை ஊட்டி உனக்கு சாவே வராது, விஷங்களால் உனக்கு சாவு வராது என்கிற அளவிற்கு அவன் வாயிலே அமுதை கூட்டி அவனை 8 நாள் அங்கே விருந்தினராக தங்க வைக்கிறார்கள். வீமன் பிழைத்துக் கொள்கிறார். இவனை தேடி எல்லாரும் இங்க சுத்துறாங்க. பாண்டவர்கள் பூரா கதறி துடிக்கிறாங்க, குந்தி தூங்காம சாப்பிடாம கவலைப்படுகிற, ஐயோ என் பையன் போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லோரும் பெருந்தேர் கொண்டு கலங்குகிறார்கள். துரியோதனன் மிகுந்த சந்தோஷப்படுகிறார். துரியோதனன், சகுனி, கர்ணன் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனா ஒரு 8 நாளைக்கு பிறகு வீமன் நல்ல உடம்பெல்லாம் ஏத்திக்கிட்டு நல்ல சக்தியெல்லாம் பெற்றுக்கொண்டு விஷங்களை புரிக்கக்கூடிய அந்த அமுதத்தை உண்டு அதன் சக்தியை பெற்றுக்கொண்டு அத்தினாபுரிக்கு வந்து சேர்கிறான். அவனை பார்த்தவுடன் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சியால் அடைகிறார்கள். எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு.
பாண்டவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் என்ன பண்றாங்கன்னா, சரி இவனை ஒழிக்க முடியாது போல இருக்கு, நம்ம பாப்ப பின்னாடி மற்ற வேலையை பார்ப்போம் முடிவுக்கு வந்துடுறான் துரியோதனன். இந்த சமயத்துல நான் ஒரு செய்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு இந்த மகாபாரதம் சம்பந்தமா வேறு சில புத்தகங்களை தேடிக்கொண்டு வந்து துரோபதை அம்மானைன்னு ஒரு புத்தகம் ஒன்று கிடைச்சு. 8 சுவடியிலிருந்து தஞ்சை சரஸ்வதி மகால வந்து அதை 8 சுவடிகளிலிருந்து மிக அழகாக பதம் எடுத்து அதை படியெடுத்து அதை வந்து பதிப்பித்திருக்கிறார்கள். அதனுடைய 2வது பதிப்பு கூட இப்பொழுது இருக்கு. திரௌபதை அம்மானை. அந்த திரௌபதை அம்மானை எதை சொல்லுகிறது சொன்னால், திரௌபதை திரௌபதியினுடைய புகழை சொல்லுகிற, அவள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை சொல்லுகிற மகாபாரத கதை. எப்படி இந்த பாரதி வந்து பாஞ்சாலி சபதம் எழுதினார், அந்த மாதிரி திரௌபதி அம்மானை அந்த நிகழ்ச்சியை குறித்து எழுதுகிறது. அதுல வந்து அது ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல வந்து என்னன்னா, அது எப்படின்னா அந்த காலத்துல வந்து மகாபாரதம் வந்து வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வடிவங்களில் புலகிக் கொண்டிருக்கிறது. ஒரு கதையை கேட்டு தெருக்கூத்தாகவும் நாடகங்களாகவும் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் பாமரர்களுக்கும் தகுந்த வகையிலே சில மாற்றங்களை சொல்லி அந்த கதையானது பாரத கண்டம் முழுமையும் பரவி இருக்கிறது, தமிழ்நாட்டில் பரப்பப்பட்டு வந்திருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக திரௌபதி அம்மானை. இதுல பாஞ்சாலி சபதத்துல எப்படி பாரதியார் எழுதியிருக்காரோ அதே மாதிரி இல்லை. இதுல நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனா அந்த முக்கியமான சம்பவம் துகில் உரித்தல் என்பது இருக்கிறது. ஆனால் இந்த திரௌபதி அம்மானை இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, ரொம்ப பாமரத்தனமாக அதை பார்க்கிற எல்லோருக்கும் ஆர்வமும் மகிழ்ச்சியும் அந்த உணர்வுகள் அத்தனையும் வெளிப்படுகிற மாதிரி மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள். நிறைய நகைச்சுவை எல்லாம் அதுல இருக்கு. அதுலதான் என்னன்னா, அந்த பீமனை கொல்லக்கூடிய, அந்த பாண்டவர்களை கொல்லக்கூடிய இத்தனை சதிகளும் சூழ்ச்சிகளும் அந்த இடத்துல வருது. திரௌபதி அம்மானையில எங்க வருகிறது என்று சொன்னால், இவர்களை வந்து அந்த அஸ்தனாபுரிக்கு அழைப்பாங்க இல்லையா, அந்த எதுக்கு அந்த சாயம் உருட்டி சூதாடி அவர்களை வெல்வதற்காக அழைப்பார்கள் இல்லையா, நீங்கள் வந்து இந்த நகரத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அந்த சமயத்துலதான் இவர்களை கொள்வதற்காக ஏகப்பட்ட வேலைகளை துரியோதனர்கள் செய்வார்கள் என்று திரௌபதி அம்மானையில் வருது. அவர்கள் வர்ற வழியில வேலையும் கத்தியையும் ரோட்டு மேலே, அதாவது சாலையிலே போட்டு வைத்திருப்பார்கள். அப்போது கிருஷ்ணன் திடீர்னு வந்து அந்த பக்கம் போகாம அவர்களை காப்பாற்றுவான். ரொம்ப அழகா இருக்கும் அந்த செய்திகள்லாம், எப்படி எல்லாம் கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுல வந்து நஞ்ச வச்சிருவாங்க, பசும்பால் கொடுப்பாங்க. அந்த பசும்பால்ல விஷத்தை கலந்து கொடுத்துருவாங்க. அதை கொடுத்த உடனே சகாதேவன் சொல்லுவான், அந்த சமயத்துல இந்த சூழ்நிலையில பசும்பால் குடிக்க கூடாது, நாங்கெல்லாம் பசும்பால் குடிக்கிறது இல்லைன்னு சொல்லிடுவான். அப்புறம் அதுல தப்பிச்சிருவாங்க. உடனே சாப்பாட்டுல விஷம் வச்சிருவாங்க. இதை விஷத்தை வச்ச உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுவாருன்னா, ஈக்கள் இருக்குல்ல, அந்த ஈயை வந்து எல்லா இடத்துலயும் பரப்பி விட்டுருவாரு அந்த சாப்பாட்டு மேல. தலைமுடியை வந்து கொத்தாக போட்டு விடுவாரு அந்த இடத்துல. ஈ முக்கியது, தலைமுடி கிடக்கு, இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து தப்பித்து விடுவார்கள். பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் அதுல வருது, ரொம்ப சுவையான காட்சிகள். இது வெள்ளிப்பாரதத்துல இல்லை. இதெல்லாம் வந்து அந்த மகாபாரதத்துக்கு சுவை ஊட்டுகிற செய்திகள். நான் ரொம்ப ரசிச்சது என்னன்னா, அடுத்து இந்த பீமனை எப்படி கொள்றது அப்படிங்கிறப்போ, இல்ல பாண்டவர்களை எப்படி கொள்றது அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு என்ன தேய்ச்சி விடுறோம், நீங்க ரொம்ப தூரம் பயண கலைப்புல வந்திருப்பீங்க, என்ன தேய்ச்சி விடுவோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மலர்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலர்களை வந்து ஏற்பாடு செய்து எண்ணெய் தேய்ச்சி விடுவதற்காக ஏற்பாடு செய்வான் துரியோதனன். அப்ப எண்ணெய் தேய்ச்சி விடுற மாதிரி அவங்களை அமைக்க கொலை பண்றதுக்காக பாண்டவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நல்ல தேய்ச்சிக்கிறோம் ஒருத்தர். அதாவது கிராமிய முறையில எவ்வளவு அழகாக அந்த சம்பவங்களை அமைக்கிறார்கள், நாங்களே தேய்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் வந்து அர்ச்சுனன் தர்மனுக்கு தேய்க்க, நகுலன் சகாதேவனுக்கு, சகாதேவன் நகுலனுக்கு 4 பேர் சேர்த்துக்குவாங்க. பீமன் வந்து அவனுக்கு தேய்க்க ஆள் இல்லை. உடனே அவன் என்ன சொல்லுவான், மல்லர்கள் நீங்க வாங்கப்பா, நீங்களே தேய்ங்கப்பா அப்படின்னு சொல்லுவான். ஆகவே அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருந்த அந்த மல்லர்கள்லாம் யாரு, பாடி கார்ட்ஸ், அந்த பெரிய திடகாத்திரமா உள்ள அந்த வீரர்கள், இவர்களை கொல்லுவதற்காக தயார் செய்யப்பட்டவர்கள். அவர்கள் வீமன் போய் அவனுக்கு தேய்ச்சி விடுவாங்க. அப்ப சொல்லுவான் வீமன் வந்து, அப்பா நீங்க தேய்ச்சி விடுங்க, எனக்கு என்ன தேய்ச்சா தூக்கம் வந்துடும், தூக்கம் வரும்போது நான் தூங்கிட்டேன்னா தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவங்க தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது தூங்குவது போல நசுக்கி விடுவான். நசுக்கி விட்டு இவன் தப்பித்து விடுவான். இப்படியெல்லாம் நிறைய அந்த சம்பவங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இங்க போய் கொண்டிருக்கும். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த காலத்தில் மகாபாரதம் இப்படி பல்வேறு வகைகளில் பல்வேறு இடங்களில் நடிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். வில்லிபுத்திரர் வந்து சிறு வயதில்
இந்த பிரச்சனைகள் இருந்தது, அவனை கொள்வதற்கு திட்டமிட்டார்கள் என்பதை எழுதியிருக்கிறார். இப்பொழுது வந்து பாண்டவர்களும் துரியோதனர்களும் வில் தொழில் பயில்கிறார்கள். கிருபாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ஒரு குருவிடம் வில் தொழில் பயில்கிறார்கள். அப்பொழுது பீஷ்மர், வீட்டுமணி சொல்லக்கூடிய பீஷ்மன் அவன் அங்கே வந்து என்ன தேடுகிறான் என்று சொன்னால் அந்த வேறொரு குருவை தேடுகிறான். அப்பொழுது துரோணன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தணன் துரோணாச்சாரியார் அவர் வந்து அஸ்தினாபுரியை அடைகிறார். அந்த துரோணாச்சாரியாருக்கு ஒரு கதை இருக்கிறது. துரோணாச்சாரியார் யார் என்று சொன்னால் அவர் வந்து ஒரு பாஞ்சால தேசத்தினுடைய மன்னன். அவனும் துரோணாச்சாரியாரும் ரொம்ப இள வயதில் மிகுந்த நட்புடைய ஒரு மாணவர்களாக அங்கே அதாவது குருகுலத்திலே பயின்று வருவார்கள். அப்ப ரொம்ப நட்பு ரெண்டு பேரும். அப்ப நட்பா இருக்கிற பொழுது அப்ப அந்த பாஞ்சால தேசத்து அரசன் அவன் பேர் யாகசீனன். அவன் என்ன சொல்லுவான்னா துரோணர்கிட்ட நான் ஆயிட்டேன்னா எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் ராஜாவாயிட்டேன்னா என் தேசத்துல பாதி உனக்கு நான் தருவேன் நண்பா அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் எனக்கு வேண்டாப்பா, பாத்துக்கிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருந்து மிகுந்த நட்பை பேணி வருவார். பிறகு அவர்கள் அந்த படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் யாகசீனன் அங்கே போயிடுவான். துருபதர்கள் என்று சொல்லக்கூடிய துருபத தேசம், பாஞ்சால தேசம் அங்கே போயிடுவான். இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்தனர்களே இவர் வந்து தவம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்குள்ள போயிடுவார். அவருக்கு ஒரு மனைவி இருப்பார். அந்த மனைவியை கூட்டிக் கொண்டு காட்டுக்குள்ள போய் காய் கனியெல்லாம் சாப்பிட்டு வருவார். சாப்பிட்டுட்டு வருகிற பொழுது அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்து விடும். அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கிற பொழுது அந்த குழந்தைய வளர்க்கிறதுக்கு செல்வம் வேணும் இல்லையா? செல்வம் வேணுங்கிறப்போ அவர்கிட்ட இருக்காது, ஒரு காட்டுக்குள்ள இருக்காரு, தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனைவி சொல்லுவார், நம்ம இருந்தா பரவாயில்லைங்க, குழந்தை இருக்கு, குழந்தை வளரணுமே, அதுக்கு பணம் வேணுமே என்று சொல்லுகிறார். அதுக்கு சொல்ற ஒரு அற்புதமான பாட்டு போடுறாரு. எனக்கு எல்லா பாட்டையும் சொல்ல ஆசை, எனக்கு வந்து ஷேர் பண்ணா லேட் ஆகுமேன்னு பாக்குறேன், ஒரு ஆளா பண்ண முடியலனால. அந்த ஒரு அற்புதமான பாட்டு, மாவின் பாலே அன்றி மரபுக்குரிய மைந்தன். ஞானவடிவேல் ஒரு நிமிஷம். இந்த வானர சருக்கத்தை நீங்க 3 நாளா சொல்லுங்க, ஒரே நாள்ல முடிக்கணும் பார்க்காதீங்க. 3 நாளா சொன்னாதான் அதுல நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, அத 3 நாட்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரே நாள்ல முடிக்க பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய செய்திகள் ஓவர்லேப் ஆயிடும். அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுடைய பார்த்து. சரி 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 அப்படி சொல்றீங்க. சரி. அதாவது மாவின் பாலே அன்றி சொல்றாரு. மாவின் பாலே அன்றி. மாவின் பால்னா மாவு பால், அரிசி இருக்குல்ல, அரிசி அந்த மாதிரி மூங்கில் அரிசி, அந்த மாதிரி அந்த அரிசியை அரைச்சு அந்த பாலே அன்றி மரபுக்குரிய மைந்தன். யார் மரபுக்குரிய மைந்தன்? துரோணாச்சாரியருக்கு ஒரு மைந்தன், அஸ்வத்தாமன் பேரு, மிகப்பெரிய வீரன். அவன் பிறந்திருக்கான். ஆவின் பால் கண்டு அறியான், மாட்டுப்பாலே அவனுக்கு கிடைக்கல, அதனால் வருந்தி அந்த கோவின் பால் எய்தலும். அந்த கோவின் பால் எய்தலும் அழகான பாடு பாருங்க. அதாவது மாவின் பால், ஆவின் பால், கோவின் பால்னா அரசன் பால், அரசனை அரசன் சென்று எய்தலும். கோமான் யார் நீ என்ன, யாரு அந்த ராஜா வந்து நீ யார் அப்படின்னு கேட்க, நாவின் பாலால் நடுங்கி. ஏன்னா அவர் வந்து நடிக்கிறது, அதாவது அவன் அந்த அந்த அளவுக்கு நடுங்குறார். நடுங்கி என்ன, நான் உன் நண்பன் என்று துரோணாச்சாரியார் சொல்றாரு பீஷ்மர் அவருடைய கதையை. அற்புதமான பாட்டு. அதாவது வில்லிபுத்திராருடைய பெருமை நான் சொன்னதே வந்து என்னன்னா, ஒரு 4 வரிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை அவர் சொல்லி விடுவார். மற்ற கம்பராமாயணம் விரித்து சொல்லுவதில்லை. இப்போ என்னன்னா, கம்பராமாயணத்துல எப்படி எழுதியிருப்பாருன்னா, ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து பால் இல்லை, மாட்டுப்பால் கிடைக்கலங்கிறத ஒரு 4 பாடல்ல சொல்லியிருப்பாரு. அந்த குழந்தை எவ்வளவு அழகான குழந்தை, அது அவன் தாய்கிட்ட இருக்கும்போது தாய் வந்து இதை சொன்னா, பால் இல்லைன்னு சொன்னா. உடனே துரோணாச்சாரி என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு, அதுக்கு ஒரு பாட்டு எழுதுவார். சரி, நம்ம வந்து நம்ம நண்பன் சொன்னானே அவன் போவோம் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுவார். அப்படித்தான் கம்பராமாயணம் வந்து மிக விழாவாரியாக மெதுவாக போகும். ஆனா வில்லிபுத்திரார் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரர்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா பாடல்களுமே எனக்கு முதல்ல படிக்கும் பொழுது இப்ப ரொம்ப ஆச்சரியப்படுகிறேன். இந்த ஒரு 4 வரியில எவ்வளவு பெரிய செய்தியை சொல்லிட்டாரு பாருங்க. மாவின் பாலை என்று மரபுக்குரிய மைந்தன் ஆவின் பால் கண்டு அறியான், அதனால் வருந்தி அந்த கோவின் பால் எய்தலும். அந்த கோவின் பால்னு சொல்லுகிற பொழுது அவர்கள் அந்த காலத்துல
செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை, அந்த நட்பு அத்தனை வந்து விடுகிறது. கோமான் யார் நீ என கேட்கவும், நேரடியா வந்து யார் நீன்னு கேட்க, நான் நாவின் பால் நடி அவர் நாக்கெல்லாம் நடுங்கிறது, என்னப்பா அப்படி கேட்க, நான் உன் நண்பன் என்று அவர் சொன்னார் என்று சொல்கிறார். உடனே அவன் சொல்றான், மன்னன் யான், நீ முனிவன், நமக்குள்ள என்ன சம்பந்தம் என்று அவன் சொல்லுகிறார். மன்னன் யான், நீ முனிவன், மரபால் உனக்கு எனக்கும் என்ன நட்புண்டு? நான் மன்னன், நீ வந்து முனிவன், உனக்கு எனக்கும் மரபு வழி எப்படி நட்பு இருக்க முடியும் என ஏசி நகை செய்து இகழ்ந்தான். அன்ன துருபன், துருபன்னா அந்த அந்த பாஞ்சாலன், அவனை அவையில் கேட்ப, சொன்ன வாய்மை நீயோ சோர்ந்தாய், யானோ சோரேன். நீ சொன்ன வாய்மை வந்து நீ வந்து என்ன பண்ணனா சோர்ந்தாய், நீ வந்து மாறிட்டாய், ஆனால் நான் சோர மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பாதி ராஜ்யம் ஒண்ணுதுன்னு சொன்ன, அதை வந்து நீ மறந்துட்ட, ஆனா என்னதுங்கிறத நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நேரடியாக அங்கிருந்து கிளம்பி என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கே வந்து கொண்டிருக்கிறார். அஸ்தினாபுரத்தை நோக்கி வருகிறார். இதை அப்பொழுது வந்து பீஷ்மருடைய பெருமையெல்லாம் கேள்விப்பட்ட பீஷ்மர் அவனை எதிர்கொண்டு அழைத்து நிறைய திரவியங்கள் எல்லாம் கொடுத்து, எங்களுக்கு நல்ல காலம் வந்தது, நீங்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி, எங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து குருவாக இருந்து வில்வித்தைகளை சொல்லித்தர வேண்டும் என்று வேண்டுகொள்கிறார். இவரும் வந்து அந்த குழந்தைகளிடம் எல்லாமே சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுக்கிறப்போ அந்த 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 நிகழ்ச்சிகளிலே, அந்த அந்த வித்தையிலே அர்ச்சுனன் மிக மிக சிறந்து விளங்குகிறார். அர்ச்சுனன் மிக சிறந்து விளங்குகிறார். அதை அழகா பாட்டு எழுதுகிறார். வெண் சிலையினால் இவன் ராகவனை ஒட்கும் என விசயன் விஷயத்தின் மிகவே. வெண் சிலையினால் என்ன, அதாவது வில் வித்தை, வில் வித்தையில் இவன் ராகவனை ஒக்கும். ராகவன்னா யாரு? ராமன். ராமாயணத்தில் வரக்கூடிய ராமனை ஒக்கும் என விசயன் விஷயத்தின் மிகவே. விஷயத்தின் மிகவேன்னா அந்த வித்தையில் மிகவே எஞ்சிய குமாரர்கள் பொறாமையின் மிகுந்தனர்கள். இரவி எதிர் மின்மினிகள் போல் மற்ற குமாரர்கள் எல்லாம் பொறாமையில வென்றார்கள். அது எப்படின்னா இரவி அழைக்கக்கூடிய மின்மினிகள். ரெண்டு பேரும் ஒப்பிடுறாரு வில்லுமுத்துறாரு. இவன் சூரியன் மாதிரி இருக்கானா, அவங்க எல்லாம் மற்ற எல்லாரும் மின்மினிகள் போல் இருக்கிறாங்க. அஞ்சொல் முனிதானும் இவன் மேல் எவரினும் பெருகிய அன்பு உடையானாகி. ஒரு நல்ல குருவுக்கு ஒரு நல்ல மாணவன் கிடைத்தால் அவன் மேல் மிகுந்த அன்பு இயல்பாகவே பொங்கிவிடும். ஆகவே அஞ்சொல் முனிதானும், அந்த முனிவனும் இவன் மேல் எவரினும் அன்பு உடையானாகி, அர்ச்சுனன் மேல், அர்ச்சுனனை பத்தி சொல்லுகிறோம், அர்ச்சுனன் மேல் அன்பு உடையானாகி அகலான், அவனை நெஞ்சை விட்டு அகலான். நெஞ்சுற அருங்கலைகள் கற்கும் அவர்தான் அளவில் நேய நிகழாதவர்கள் யார்? அதாவது அப்படி அவன் மேல் ரொம்ப அன்புடையவனாக இருந்தான். அது எப்படி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நன்கு கற்கக்கூடிய மாணவர்கள் மேல் எந்த ஆசிரியருக்காவது அன்பு இல்லாமல் இருக்க முடியுமா? யாராவது இருக்கிறார்களா? அது மாதிரி துரோணாச்சாரியர் அர்ச்சுனன் மேல் மிகுந்த அன்புடையவனாக இருந்தான். ஏனென்று சொன்னால் அவன் வெஞ்சினையினால் ராகவனை ஒக்கும் அளவு இருந்தான். அவனை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட்டார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், உவமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவன் சூரியன் போலவும் மற்றவர்கள் எல்லாம் மின்மினிகள் போலவும் இருந்தார்கள் என்று அவர் எழுதுகிறார். இப்ப வந்து நடுவுல ஏகலைவன் என்கிற ஒரு பாத்திரம் வருகிறது. இந்த ஏகலைவன் பாத்திரம் நமக்கு எல்லாம் தெரியும். அவன் வந்து துரோணாச்சாரியை மனதால் நினைத்து கொண்டு அவன் வந்து வில்வித்தையை கற்றுக்கொண்டான் அப்படின்னு கதை இதுவரைக்கும் நான் கேட்டது. ஆனா வெள்ளிபுத்திரார் மிக சிறப்பாக சொல்கிறார். என்ன சொல்றார் என்று சொன்னால், ஏகலைவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பணியாள், அந்த துரோணாச்சாரியாருக்கு பணிவிடைகள் செய்து வந்தக்கூடிய ஒரு மாணவன், ஒரு சிறுவனாக அங்கே இருந்தவன். அவன் இவர் சொல்லுகிற அந்த பாடங்களை கேட்டு அதன் மூலமாக அந்த வில்வித்தையில் அவனும் சிறந்து விளங்குகிறான். ஏகலைவன் என்றொரு கிராதன். கிராதன் என்று சொன்னால் வேடன். பாட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாட்டு போடல வந்துருச்சா? ஏகலைவன் என்றொரு கிராதன். கிராதன் என்று சொன்னால் வேடன். முனியை தனியில் இறைஞ்சி இவன் ஏவலின் வளான்.
அவனை தனியா வேண்டி விரும்பி அவனுக்குரிய ஏவல்களை எல்லாம் செய்து வந்தான். ஆகலை அடைந்து கலை அடைந்து அத்தனை கலைகளையும் அடைந்து மிகு பக்தியோடு நாள்தோறும் அர்ச்சுனனை ஒத்து வருவான். எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு பக்தியோடு அந்த துரோணாச்சாரியருக்கு ஏவல்களை செய்து வந்தவன் அர்ச்சுனனுக்கு இதை இணையாக ஒத்து வருவான். மேகலை நெடுங்கடல் வளைந்த தரணிக்கண் ஒரு வில்லி என வெண்மையுடையார். அதாவது பூமிக்கு மேகலை நெடுங்கடல், மேகலை நெடுங்கடல்னா அதாவது பூமிக்கு மேலாடையாக இருக்கக்கூடிய கடல், அதனை ஒத்த அதாவது பூமி கடலை மேலாடாக உடுத்தி கொண்ட தரணி, அதற்கு ஒரு வில்லி, அவன் வில்லினா என்னது, அவனும் மிகச் சிறந்த வெள்ளாளன் என்ற பண்ணை உடையான். மாகலை நிறைந்து வருத கிணை பலக்கையினில் வல்விரல் வழங்கியுள்ளனால் அப்படின்னு எழுதுகிறார். என்னன்னா அவன் அவனை பணிந்து ஏவர்களை செய்து பக்தியோடு வில்வித்தையை கற்றுக்கொண்டு வருகிறான். அர்ச்சுனனை ஒத்து வருகிறான். ஒத்து வரக்கூடியவன் அந்த பூமியை, அதாவது கடலை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணி, அதிலே மிகச்சிறந்த ஒரு வில்லி, வில்லி என்று சொன்னால் வில்வித்தைக்காரன், வெள்ளாளனாக அவன் வளர்ந்து வருகிறான். கடைசியில் தன்னுடைய வழக்கை வல்விரல் வழங்கி விடுகிறான். அதாவது அந்த பெருமான அந்த துரோணாச்சாரியருக்கு குருதட்சணையாக அவனுடைய வழக்கை பெருவிரலை வழங்கி விடுகிறான் என்று அந்த ஒரு பாடலில் அந்த ஏகலை சரிதத்தையே முடிச்சிட்டாரு வில்வித்தார். அவன் ஏன் அதை குருதட்சணையா கேட்கிறாருன்னு நமக்கு கேள்விப்பட்டிருக்கான் இல்லையா? இவன் அர்ச்சுனனை ஒத்து ஒரு ஒரு பணியாளன், ஒரு வேடனுடைய மகன் வருவது என்பதை ஏற்காத அந்த அரச குடும்பத்தினரோ இல்ல துரோணாச்சாரியாரோ அதை அவன் கட்டை விரலை வாங்கி விடுகிறார்கள். அவனும் மகிழ்ச்சியோடு தட்சணையாக அதை கொடுத்து விடுகிறான். அதை கொடுத்து விடுகிறான் என்கிற அந்த செய்தியை வைக்கிறார். ஒரே ஒரு பாடலில் வைத்து விடுகிறார். இப்ப அடுத்து ஒரு அற்புதமான பாட்டு. ஐயா சொன்ன மாதிரி ஒரு பாட்டையும் முடிக்க முடியல. இப்ப அர்ச்சுனன் எப்படியெல்லாம் தன்னுடைய வித்தையில் சிறந்து விளங்கினான் அப்படின்னு ஒரு பாட்டு. அங்குளிகம் ஒன்று புனல் ஆழ்தரு கிணற்றில் விட வந்தமுனி தேடுமின் என புங்கமொடு புங்கமுற எய்து இவன் எடுத்தமை புகன்றரு நின்றவரை நீர் இங்கிதன் இலைத்தொகைகள் யாவும் உருவ பகழி ஏவுமின் எனாமுன் விசையன் துங்கவில் வளைத்தொரு கணத்தினில் வடத்திலை துளைத்தனன் இயற்கையில் தொடையால் என்று. அதாவது ஒரு சமயத்துல கிணத்துக்குள்ள ஒரு மோதிரம் விழுந்துருச்சு. அந்த மோதிரத்தை எப்படியாவது எடுங்க, விழுந்துருச்சு எடுங்கப்பா என்று இந்த மாணவர்களிடெல்லாம் துரோணன் சொல்லுகிறான். எல்லாரும் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இறங்குறது, எப்படி போய் எடுக்கிறது, யாருக்கு நீச்சல் தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது அர்ச்சுனன் ஒரு கணத்தில் ஒரு அம்பை போட்டு அந்த மோதிரத்தை எடுத்து விடுகிறான். அதே மாதிரி ஒரு ஆலமரத்தின் உள்ள இலைகளை எல்லாம், அந்த இலைகளில் எல்லாம் துளை வருகிற மாதிரி அம்பை செலுத்து என்று அர்ச்சுனிடம் சொல்லுகிற பொழுது அவன் மாதிரி எல்லா துளைகளில் எல்லா இலைகளிலும் துளை விடுகிற மாதிரி அம்பினால் அந்த கலையை செய்து காண்பிக்கிறான், துளைப்படுமாறு செய்கிறான். இது இந்த அளவிற்கு அவனுடைய கலை தேர்ச்சியானது இருந்தது என்பதை இந்த பாட்டு வைக்கிறார். அங்குளிகம் ஒன்று புனல், அங்குளிகம்னா மோதிரம் ஒன்று, புனல் ஆழ்தரு கிணற்றில் விட, நீர் நிறைந்த அந்த கிணற்றில் விழ, வந்த முனி தேடுமின் என, வந்த முனி இங்க துரோணாச்சாரியார் தேடுங்கப்பா சொல்ல, புங்கமோடு புங்கம் அம்பு, புங்கம்னா அம்பு. அதே மாதிரி ஐயோ எவ்வளவோ பதங்கள். அதாவது இந்த பாரதத்துல இப்ப கம்பராமாயணத்துல கூட சில பதங்கள் நமக்கு தெரிந்த சொற்களா இருக்கும். அதாவது நமக்கு தெரியாத சொற்கள்ங்கிறது ஒரு ஒரு 10% தான் சொல்லலாம் கம்பராமாயணத்துல. மீதியெல்லாம் பெரும்பாலும் தெரிந்த எளிமையான பதங்களா தான் இருக்கும். ஆனா இதுல புதிய புதிய சொற்கள் எல்லாம் இருக்கிறது. பண்ணையம்னா பாம்பு, நமக்கு தெரியுமா? பண்ணையம்னா பாம்பு, இந்த சொல்லு நான் இப்பதான் கேள்விப்படுறேன். அங்குளிகம் அப்படிங்கிறது மோதிரம். அம்புக்கு பேரு புங்கம் அப்படின்னா அம்பு.
பகழின்னா அம்பு ராமாயணத்துல படிச்சிருக்கான். பகழிங்கிறது பெருமையா பெரும்பாலும் தெரிஞ்சது. புங்கம் அப்படின்னா அம்பு. இப்படி எல்லா பொருள்களுக்கும் எல்லா சொற்களுக்கும் வெவ்வேறு பலவித சொற்களை தெரிந்த விற்பனராக வில்லிபுத்திரார் இருக்கிறார். அதனால என்னன்னா போற போக்குல அந்த பாடிட்டு போயிருக்காரு. அது அவர் மிகப்பெரிய ஒரு விற்பனராக இருந்திருக்கிறான் வில்லிபுத்திரார். சாதாரண ஆளு. அவ்வளவு செய்திகள் படிக்கும்போது ரொம்ப நான் படிக்கும்போது நான் சில விஷயங்கள் சொல்லுகிற போது சொல்லுகிறேன். பாருங்க, இப்ப இதுல பாருங்க, அங்குலிகம்னா மோதிரம், அடுத்து புங்கம் அப்படின்னா அது என்னது, அம்பு. அப்படி புங்கமோடு புங்கமுற, அம்போடு அம்பு சேர்த்து இவன் எடுத்தமை புகன்று நின்ற வரை நீர் இங்கிதன் இலைத்தொகைகள் யாவும் ஏவும். இங்க அந்த மரத்தில் உள்ள இலைத்தொகைகள் யாவும் துளையாறு ஏவு என்று அவன் சொல்ல, துங்கவில் மலை ஒரு கடத்தில் வடத்து இலை துளைத்தன் இலக்கியில் துளையால் என்று எழுதுகிறான். அந்த செய்திகளை இருக்கிற பொழுது அர்ச்சனனுடைய கல்வி சிறப்பை அங்கே துரோணாச்சாரியர் அந்த வில்லிபுத்திரார் இங்கே காட்டுகிறார்.